பார்க்க போவது மந்திர கோடாரி பற்றிய கதை. முன்னொரு காலத்தில் கிராமத்துக்கு வெகு தொலைவில் இருந்த ஒரு காட்டில் ஒரு நேர்மையான மரம் வெட்டுபவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்து தினமும் கடினமாக உழைத்து வந்தார். அப்படி இருந்தும் அவருக்கு சாப்பிட பணமே இல்லாமல் ஏழையாக இருந்தார். ஒரு நாள் வெகு தொலைவில் இருக்கிற ஒரு இடத்தில் மரம் வெட்ட போனார். முழு தூரத்தையும் நடந்தே கடந்து ஒரு நல்ல மரத்தை வெட்ட பார்த்து கொண்டிருந்தார். ஒரு சரியான மரத்தை பார்த்ததும் அதை வெட்ட ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் மரம் வெட்டி கொண்டிருக்கும் போது அவர் பிடித்து கொண்டிருந்த கோடாரி கை தவறி பக்கத்தில் இருந்த ஆற்றில் விழுந்தது. மரம் வெட்டுபவர் இதை பார்த்ததும் அழத் தொடங்கினார். என்கிட்ட அந்த ஒரே ஒரு கோடாரி மட்டுமே இருந்தது. இப்போ நான் அதை தொலைத்தும் விட்டேன். இனி நான் எப்படி பணம் சம்பாதிப்பது என்று புலம்பினார். அவர் அழுது கொண்டிருக்கும் போதே பக்கத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. அவர் திரும்பி பார்க்கும்போது ஒரு பெண் ஆற்றிலிருந்து வெளியே வந்தார். நான் தான் இந்த நதியின் தெய்வம். நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கோடாரி வந்து என் பக்கத்தில் விழுந்தது. அது எங்கிருந்து வந்தது என்று பார்க்கவே வந்தேன். அப்போதுதான் நீ அழுது கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். என்ன ஆச்சு என்று கேட்டால் அந்த பெண் தெய்வம். மரம் வெட்டுபவர் கண்ணை துடைத்துவிட்டு சொன்னார், தெய்வமே, தண்ணீரில் விழுந்த அந்த கோடாரி என்னுடையதுதான். நான் ஒரு ஏழ்மையானவன். நான் சில மரங்களை வெட்டி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கின்றேன். இப்பொழுது எனது கோடாரி தண்ணிக்குள்ளே விழுந்ததினால் என்னால் இனிமேல் பணம் சம்பாதிக்க முடியாது. என்னுடைய கோடாரியை எனக்கு திரும்ப கொடுத்தீர்கள் என்றால் நான் உங்களுக்கு மிகவும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்றான். அந்த பெண் தெய்வம் இதை கேட்டதும் தண்ணீருக்குள் சென்று ஒரு பெரிய தங்க கோடாரியை வெளியே கொண்டு வந்தார். பெண் தெய்வம் அந்த தங்க கோடாரியை மரம் வெட்டுபவரிடம் கொடுத்தார். ஆனால் அவரோ இந்த கோடாரி என்னுடையது இல்லை என்று சொன்னார். பெண் தெய்வம் மறுபடியும் தண்ணீருக்குள் சென்று மரம் வெட்டுபவரின் கோடாரியை தேட சென்றார். இந்த முறை ஒரு பெரிய வெள்ளி கோடாரியை கொண்டு வந்தார். மரம் வெட்டுபவர் சொன்னார், இதுவும் என்னுடையது இல்லை. ஆனால் இந்த முறை அவர் மிகவும் சோகமாக தன்னுடைய கோடாரி திரும்ப கிடைக்கவே போவதில்லை என வருத்தப்பட்டார். பெண் தெய்வம் அந்த மரம் வெட்டுபவருடைய நேர்மையை பார்த்து திரும்பவும் தண்ணீருக்குள் சென்று ஒரு இரும்பு கோடாரியை எடுத்து வெளியே வந்தார். மரம் வெட்டுபவர் அந்த கோடாரியை பார்த்ததும் மிகவும் சந்தோஷப்பட்டார். அவருடைய கோடாரியை அவருக்கே திரும்ப கொடுத்ததற்கு நன்றியையும் தெரிவித்தார். பெண் தெய்வம் அந்த மரம் வெட்டுபவருடைய நேர்மையை பாராட்டி அதற்கு பரிசாக அந்த தங்க கோடாரி மற்றும் வெள்ளி கோடாரியை அவருக்கு கொடுத்தார். மரம் வெட்டுபவர் அந்த 3 கோடாரியையும் எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு சந்தோஷமாக திரும்பினார். நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை நேர்மையாய் செய்தால் அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும்.